ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகைப்பூ செடியில் அதிகமான பூக்கள் மொட்டுக்கள் வைப்பதற்கும் அதிகமான தளிர்கள் வைப்பதற்கும் என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு அருமையான ஃபெர்டிலைசரை தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே வீட்டில் இருக்க மல்லி செடிகளுக்கு நம்ம அதிகமாக உரங்கள் பயன்படுத்த மாட்டோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம பயன்படுத்த போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க நம்ம அந்த ஃபெர்டிலைசரை தயாரிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே பயன்படுத்தினது தான். இங்கே மழை அதிகமாக இருக்கனால லிக்விட் ஃபெர்டிலைசரை பயன்படுத்த என்னால் முடியலை. ஸோ அந்த மழை நிற்கிற டைமில் பார்த்து நாங்கள் பயன்படுத்தினோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அது பூவே பூக்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த இலைகள்லாம் உருவி விட்டுட்டு நல்ல ஒரு ட்ரிம் ஒன்று பண்ணி விட்ருங்க. ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய துளிர்கள் வரும். அதோடய சேர்த்து ட்ரிம் பண்ணி கையோட அந்த ஃபெர்டிலைசரை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா அருமையான பூக்களை பார்க்கலாங்க. செடி முழுக்குமே உங்களுக்கு பூக்களை தான் இருக்கும். இந்த பிளான்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஆன பிளான்ட்டு. நீங்கள் அதோட கம்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மல்லி செடியில் பூக்கள் மொட்டுக்கள் எதுவுமே வைக்காத டைமில் நீங்கள் இலையெல்லாம் நல்லாவே உருவி விட்டுருங்க. உருவி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேகமாகவே இலைகள் துளிர் வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பூக்கள் மொட்டுக்கள் எதுவும் வைக்கலை அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி 10 நாள்லேயே எனக்கு ஒரு அருமையான ரிசல்ட் தந்துச்சுங்க. ஸோ மொட்டுக்கள் அவ்வளோ அதிகமாகவே வந்துச்சு. நான் உங்களுக்கு அதை தான் இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணி எதை பார்க்குறேனோ அதை தான் உங்களுக்கு ரியலாகவே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களாலே பார்க்க முடியும், செடி முழுக்கமே மொட்டுக்கள் தான் அதிகமாகவே. டெய்லியுமே நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம். ஸோ அந்த வாங்கி வச்சு நம்ம சாப்பிட்ற அந்த தோல்கள்லாம் தூக்கி தானே எறிவோம். அதில் வாழைப்பழம் தோல், மாதுளப்பழம் தோல், ஆரஞ்சு தோல், இந்த மாதிரி பல வகை தோல்கள்லாம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறணும். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன பல வகை தோல்கள்லாம் கிடைக்குதோ அதை எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை எதையுமே நீங்கள் தூக்கி வீச வேண்டாம். இது எல்லாமே நம்ம செடிகளுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பூக்கள் அதிகமாக பூக்கக்கூடிய தன்மை தரக்கூடியது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பழ வகை என்ன வாழைப்பழமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது செவ்வாழையாக இருந்தாலும் நேந்திரம் பழமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த பழத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் இந்த இதை ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதிலிருந்து நம்மளுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகி அது ஒரு நுரத்தன்மை மாதிரி வரும். அந்த மாதிரி நீங்கள் நுர மாதிரி வந்ததுக்கப்புறமாட்டு நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பல வகை தோல்கள்லாம் அதிகமாக ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அது 2 டைம் 3 டைம் ஆகட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வடிகட்டி பயன்படுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள், வேப்பெண்ணெய் அந்த 2யும் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் கலந்து அதுக்கப்புறமா செடிகளுக்கு மண்ணில் கொடுங்க. மண்ணில் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கலரி கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். நார்மல் தண்ணி ஊற்றாமல் இந்த உரத்தண்ணியை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு செடிகளுக்கு வேர்களுக்கு வேகமாகவே சத்துக்கள் போகும். நீங்கள் 1/2 லிட்ரு உரத்தண்ணி எடுத்தால் 1 லிட்ரு நார்மல் தண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அது உங்களுக்கு தரையில் உள்ள செடிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை இந்த மாதிரி நீங்கள் தொட்டிகளில் வச்சுருக்கீங்கனாலும் பரவாயில்லை. அந்த மாதிரி நீங்கள் தொட்டிகளில் வைக்கும் போது 1 கப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. தரையில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3-4 பக்கம் கூட சேர்த்து எடுத்து போட்டுக்கோங்க. இந்த உரத்தை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இது மல்லிகை செடிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா வகையான பூக்கள் வகைகள் சேர்ந்த அத்தனை செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரோஜா, முல்லை, ரெயின் லில்லிஸ், நான் என்னென்ன வச்சுருக்கேனோ அதுக்கு எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். எல்லா விதமான பூச்செடிகளுக்குமே நான் பயன்படுத்துகிறேன். இப்போயும் கூட என்னோடய கார்டனில் மல்லிகைப்பூக்கள் பூத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.